Exercise 8.3 question number 11. Let a vector, b vector, c vector be three vectors such that modulus of a vector 3 கொடுத்திருக்காங்க, modulus of b vector 4 கொடுத்திருக்காங்க, modulus of c vector 5 கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல முக்கியமா ஒரு கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, each one of them being perpendicular to sum of other two அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த வார்த்தைக்கு மேல என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சாதான் செம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டரோட ஆன்சர் அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை எழுதிக்கிறேன். என்ன சொல்றாங்க பாருங்க. ஈச் ஒன் ஆஃப் தெம், ஈச் ஒன் ஆஃப் தெம் being perpendicular to sum of other two அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டோட்டல் அங்க 3 வெக்டார் இருக்காங்கம்மா. பாருங்கம்மா, ஏ வெக்டார் இருக்காங்க, பி வெக்டார் இருக்காங்க, சி வெக்டார் இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ ஒரு வெக்டார், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஏ வெக்டார் வச்சுக்கோ. ஸோ ஏ வெக்டார் எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலர் டு சம் ஆஃப் அதர் டூனா மீதி இருக்கக்கூடிய 2 வெக்டார் பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார். அதில் புரிஞ்சு பாருங்க. ஸோ ஏ வெக்டார் எப்படி இருக்குன்னா பிக்கும் சிக்கு எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலர் இருக்கா. இல்லை சார், நான் வேற மாதிரி எழுத போறேன். பி வெக்டார் தனியா இருக்கு சார். அப்ப இந்த பி வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏ வெக்டார் பிளஸ் சி வெக்டார். இந்த ரெண்டு விஷயத்தையும் பெர்பெண்டிகுலரா இருக்குதா? இல்ல சார், நான் என்ன பண்றேன், சி வெக்டார் தனியா வைக்கிறேன் சார். அப்ப சி வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். அதுல புரிஞ்சு பாருமா, ஒரு வெக்டார் வந்து மற்ற 2 வெக்டாரையும் கூட்டினா ஒரு ஆன்சர் வருமா இல்லையா, அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குதான். சோ இந்த அர்த்தம் புரிஞ்சுதான் பாருங்க. each one of them being perpendicular to sum of other two. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம்னா, சோ இதுக்கு 2 வெக்டார் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர்னா அதுக்கு மீனிங் a வெக்டார் டாட், சோ அடுத்து b வெக்டார் பிளஸ் c வெக்டார் ஈக்குவல் டு 0. ஏன்னா 2 வெக்டார் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர் மீன்ஸ் டாட் ப்ராடக்ட் வந்து 0. இப்போ இந்த a வெக்டார் டாட்டை இந்த ரெண்டுக்கு உள்ள கொடுத்துருங்க. அப்ப ஆன்சர் a வெக்டார் டாட் b வெக்டார். ஃபர்ஸ்ட் இந்த a வெக்டார் டாட் b கொடுத்தாச்சு. அதே போல நடுவில் பிளஸ் இருக்கா, பிளஸ் இந்த a வெக்டார் டாட்டை இங்க c கொடுத்தீங்கன்னா a வெக்டார் டாட் c வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இது என்ன பண்ண, ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். சிமிலர்லி இதே போல நான் செகண்ட் பார்ட் ட்ரை பண்ற பாருங்க. ஸோ செகண்ட் பார்ட் நீங்க பாத்தீங்கன்னா b வெக்டாரும் a வெக்டார் பிளஸ் c வெக்டாரும் பெர்பெண்டிகுலர்னா b வெக்டார் டாட் a வெக்டார் பிளஸ் c வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த b வெக்டார் டாட்டை இந்த ஏக்கும் சிக்கும் தனித்தனியா உள்ள கொடுத்தீங்கன்னா b வெக்டார் டாட் a வெக்டார் பிளஸ் b வெக்டார் டாட் c வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ மூணாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா c வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு a வெக்டார் பிளஸ் b வெக்டார்னா இது எப்படி எழுதலாம், c வெக்டார் டாட் a வெக்டார் பிளஸ் b வெக்டார் ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ உள்ள டாட் பண்ணீங்கன்னா c வெக்டார் டாட் a வெக்டார் பிளஸ் c வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போல இது நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் ஈக்குவேஷன். இது என்ன பண்றேன், தேர்ட் ஈக்குவேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மூணையும் கூட்ட போறோமா. So add 1 2 3, add 1 plus 2 plus 3. So இந்த மூணையும் கூட்டுறேன். கூட்டத்துல பாருங்க ரிசல்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இது வந்து 1ab வெக்டார், இது ab அப்படி தானேமா. இங்க பாருங்க இங்க ஒரு ab, மொத்தமா 2ab சொல்லலாமாப்பா. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 2a வெக்டார் டாட் b வெக்டார் பிளஸ் இங்க பாருங்க செகண்ட் வந்து நமக்கு இங்க என்ன இருக்குதுன்னா a டாட் c. அதே மாதிரி பாருங்க என்ன இருக்கு பாருங்க, சி டாட் ஏனாலும் ஏ டாட் சினாலும் ஒண்ணுதான். ஸோ இது 2 டைம்ஸ் இருக்கிறதுனால பிளஸ் 2 சி ஏன்னு போடலாம் அல்லது ஏசி. ஸோ எப்படினாலும் போட்டுக்கலாம், நடுவில் மல்டிபிகேஷன் இருக்கிறதுனால. ஸோ சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் பிளஸ் அதே போல பிசி இருக்குதா. ஸோ இங்க பாருங்க பிசி, அப்போ 2 பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு எல்லா இதையும் கூட்டினீங்கன்னா இந்த எல்லா இதையும் கூட்டினா 0 0 0. அப்ப ஆன்சர் 0 பிளஸ் 0 பிளஸ் 0. இங்க பாருங்க அப்ப என்ன பண்றது, எல்லாத்தையும் காமனா 2 இருக்குதா. 2 காமனா எடுத்தீங்கன்னா a வெக்டார் டாட் b வெக்டார் பிளஸ் அடுத்து பிசி b வெக்டார் டாட் c வெக்டார் பிளஸ் அடுத்து c வெக்டார் டாட் a வெக்டார் ஈக்குவல் டு 0 0 0. ஆன்சர் இஸ் 0. ஸோ இது ஒரு ரிசல்ட். இந்த ரிசல்ட் நம்ம பின்னால நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ரீசன் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா கண்டு தேவைப்படும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மாடலஸ் ஆஃப் a வெக்டார் பிளஸ் b வெக்டார் c வெக்டார் கேட்டிருக்கா இல்லையா. என்ன பண்றேன், இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா மாடலஸ் ஆஃப் a வெக்டார் பிளஸ் b வெக்டார் பிளஸ் c வெக்டார் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஸ்கொயர் பண்ண போறேன். ஸ்கொயர். ஸோ வி நோ தட் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா
we know that. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் a vector plus b vector plus c vector whole square equal to a plus b plus c the whole square formula. So modulus of a vector square plus modulus of b vector square plus modulus of c vector square plus 2 into a vector dot b vector plus b vector dot c vector plus c vector dot a vector equal to. So modulus of a vector பாருங்க மேல ஆன்சர் கொடுத்திருப்பான். சோ மாடுலஸ் ஆஃப் a vector 3 அடுத்து 4 அடுத்து 5 வரிசையா எழுதிக்கலாமா? சோ அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு 3. சோ 3 ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் b வந்து 4 ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் c வந்து 5 ஸ்கொயர் பிளஸ் பாருங்க 2 into a vector dot b vector b vector dot c vector c vector dot a vector ஆன்சர் இஸ் 0. இந்த மொத்த ஆன்சர் 0 போயிருமாமா? அப்ப லெஃப்ட்ல மாடுலஸ் ஆஃப் a vector plus b vector plus c vector whole square உட்கார்ந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்? மாடுலஸ் ஆஃப் a vector plus b vector plus c vector whole square equal to ஸ்கொயர் பண்ணுங்க 9 இத ஸ்கொயர் பண்ணா 16 இத நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் 25. சோ இந்த எல்லா இதையும் ஆட் பண்ணுங்க என்ன வரும்? 50 வரும். சரிதானப்பா? இப்போ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் இங்க வந்தா சோ மாடுலஸ் ஆஃப் a vector plus b vector plus c vector whole square equal to 50. இப்போ இந்த ஸ்கொயர் நமக்கு இந்த சைடு இருந்தா ரூட்டா மாறுமா? modulus of a vector plus b vector plus c vector equal to root 50. அப்ப root 50 நமக்கு வெளியே வந்தா root of என்ன எப்படி வரும்? 5 into 5 into 2 போடலாமா? ஏன்னா 5 5 are 25 25 2 are 50. அப்ப ஆன்சர் 5 root 2. சோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். சோ அடுத்த சமுக்கா நோட்ஸ் பாருங்க. நோட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா projection vector so projection vector னா ஒரு வெக்டார் வந்து இன்னொரு வெக்டார் மேல என்ன பண்றது? ப்ரொஜெக்ட் பண்றது. சரிங்களா? பாருங்க projection vector of a vector on b vector. Projection vector of a vector on b vector is equal to formula a vector dot b vector divided by modulus of b vector. அதே போல இப்ப வேற ஃபார்முலா மாத்திரம் பாருங்க. projection vector of b vector on a vector equal to a vector dot b vector divided by modulus of a vector. So இதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. So question 12 பாருங்க. Find the projection of the vector I cap plus 3j cap plus 7k cap on the vector. அப்போ நான் என்ன பண்றேன்? on the vector அப்படிங்கிறது நம்ம செகண்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் வெக்டார் a vector. அப்ப என்ன பண்றேன்? let a vector equal to I cap plus 3j cap plus 7k cap. அடுத்து செகண்ட் on the vector என்ன பண்றேன்? b vector வச்சுக்கிறேன். So b vector equal to 2i cap plus 6j cap plus 3k cap. சரிங்களா? ஃபார்முலா பாருங்க. projection of the vector a vector. So formula projection of the vector a vector on the vector is called as b vector. இதனுடைய ஃபார்முலா a vector dot b vector divided by ஆனுக்கு அப்புறம் என்ன இருக்கோ b vector அது வந்து கீழ வரும் modulus of b vector. சரிங்களா? அப்ப நமக்கு என்ன வேணும்? a vector b vector வேணுமா? நான் டைரக்டாவே போடுறேன். ஈக்குவல் டு a vector b vectorனா சோ a ல உள்ள i ஓட கோஎஃபிஷியன்ட் b ல உள்ள i ஓட கோஎஃபிஷியன்ட் சோ 1 into 2 பிளஸ் j ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு 3 into 6 பிளஸ் k ஓட கோஎஃபிஷியன்ட் சோ 7 into 3 whole thing divided by so modulus of b vector na root of b இருக்குலமா b ல உள்ள i உடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் சோ 2 ஸ்கொயர் பிளஸ் அடுத்து j உடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் 6 ஸ்கொயர் பிளஸ் k உடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஓகேமா? சோ இது ஃபர்தரா என்ன பண்ணீங்க? வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போறீங்க. சோ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 1 2 is 2 plus 3 6 are 18 plus 7 3s are 21 whole thing divided by so root of இதோட ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 4 plus 36 plus 9 equal to so எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர் 41 divided by root of 49. so answer
41 divided by 7. So இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். Question number 13. Find lambda when the projection of a vector on b vector is 4 units. என்ன சொல்லிட்டானா இந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் வெக்டாரோட வேல்யூ கொடுத்துட்டான். அவன் a வெக்டார் b வெக்டார் கொடுத்ததுனால ஃபார்முலா எழுதுறேன். So projection vector of a vector on b vector is 4 units. So equal to 4 units. சரிங்களாமா? இப்போ நமக்கு projection of a vector and b vector na formula a vector dot b vector divided by modulus of b vector equal to 4. So a vector dot b vector. So a b dot பண்ணலாமா? So I க்கு முன்னால lambda, இங்க I க்கு முன்னால 2. இப்போ answer lambda into 2 plus j க்கு முன்னால 1, j க்கு முன்னால 6. So 1 into 6 plus k க்கு முன்னால 4, இங்க k க்கு முன்னால 3. Whole thing divided by root of b vector பாருங்க. So b vector I ஓட coefficient 2, 2 ஸ்கொயர் பண்ணா 4 plus இது j ஓட coefficient 6, 6 ஸ்கொயர் பண்ணா 36 plus k ஓட coefficient 3, 3 ஸ்கொயர் பண்ணா 9 equal to answer நமக்கு 4. So இதை further simplification பண்ணணும். So இதை simplification பண்ணீங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்துட்டே வாங்க. So 2 lambda plus 16 is 6 plus 12 divided by, so root of இதோட ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 49 வரும் equal to 4. So இது மறுபடியும் என்ன பண்ணீங்க வந்து further simplify பண்ணீங்கன்னா so ஆன்சர் பாருங்க. So இப்போ நமக்கு 2 lambda plus 6 plus 12 divide by, so இது வெளியே வந்தா நமக்கு என்ன வரும்? 7 வரும் equal to 4. இது சிம்பிளா இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 7 4s 28 வரும். அப்ப ஆன்சர் 2 lambda plus இதை கூட்டினா 18 equal to 28. இது ரைட் சைடு வந்து மைனஸா போகும். அப்போ 2 lambda equal to 28 minus 18. அப்ப ஆன்சர் 2 lambda equal to 10 வரும். அப்ப lambda equal to 1 2 is 2, 5 2s are 10. அப்ப lambda ஓட ஆன்சர் 5. So இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். Question 14. 3 vectors a vector, b vector and c vector such that modulus of a vector 2, modulus of b vector 3, modulus of c vector 4 and a vector plus b vector plus c vector equals 0 vector. Find 4 a vector dot b vector, 3 b vector dot c vector plus 3 c vector dot a vector. அப்ப நான் என்ன பண்றேன் இந்த சம்ல ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொரு படிக்க போறேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் a vector dot b vector படிக்க போறேன். அடுத்து b vector dot c vector படிக்க போறேன். அடுத்து c vector dot a vector. சோ எப்படி படிக்கணும்னா சோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க பாருங்க. a vector plus b vector plus c vector equals 0 vector இருக்குதா? சோ இத நான் given எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட். சோ இத நமக்கு given. சோ given என்னன்னா a vector plus b vector plus c vector equal to 0 vector கொடுத்திருக்கேன். நான் a dot b ன்னு படிக்கிறதுனால நான் c ய வலது பக்கத்துல மூவ் பண்றேன். சோ c ய நீங்க வலது பக்கத்துல மூவ் பண்ணா மேனுவா போயிரும் மைனஸா போயிருமா? அப்போ a vector plus b vector equal to minus c vector. இப்போ நமக்கு டாட் வேணும். அப்போ கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணாதான் டாட் வரும். அப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைட். அப்போ a vector plus b vector whole square equal to மைனஸ் பிளஸ்ஸா போயிடும். அப்போ c vector ஸ்கொயர் போடலாமா? அப்ப அடுத்து எப்படி எழுதலாம்னா இந்த ஸ்டெப்பை ஃபார்முலா எப்படி பிரிக்கணும்? a plus b the whole square. அப்ப a plus b the whole square னா modulus of a vector square plus modulus of b vector square plus 2 into a vector dot b vector equal to c vector square. நீங்க modulus of c vector square போடலாமாப்பா? இப்போ modulus of a பாருங்க ஆன்சர் 2. so 2 ஸ்கொயர் பண்ணா 4 plus modulus of b பாருங்க modulus of b so 3 ஸ்கொயர் பண்ணா 9 plus 2 into a vector dot b vector equal to modulus of c. c வந்து நமக்கு என்ன இருக்குது? 4. 4 ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் நமக்கு 16 வரும். சரியாப்பா? இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. சோ இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 13 வரும். சோ 13 ரைட் சைடு வந்துச்சுன்னா -13. அப்போ 2 into a vector dot b vector equal to 16 minus 13. அப்ப ஆன்சர் இந்த 2 கீழ கொடுக்க போறோம். சோ ரெண்டையும் கழிச்சா நமக்கு 3 வரும். அப்ப நமக்கு 3/2 இதான் நமக்கு தேவையான a vector dot b vector ஓட ஆன்சர். பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன முடிச்சிருக்கோம்னா a vector dot b vector நம்மளையாச்சு முடிச்சாச்சு. சிமிலர்லி இதே ப்ராசஸ் இதே ஸ்டெப் என்ன பண்றோம்னா அடுத்து bc கண்டுபிடிக்க போறேன். அப்ப given சோ அதே given தான் a vector plus b vector plus c vector equal to 0 vector. எனக்கு bc வேணும். அப்ப a நான் என்ன பண்றேன்? ரைட் சைடு மூவ் பண்றேன். நான் a வலது பக்கத்துல மூவ் பண்றேன். அப்போ b vector plus c vector equal to minus a vector. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? நமக்கு டாட் வேணும்னா இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் ஆன் both
சைட் ஸ்கொயர் பண்ணுங்க b வெக்டார் பிளஸ் c வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஸ்கொயர்னா பிளஸ்ஸா போயிடும். அப்போ a வெக்டார் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா எப்படி பிரிக்கணும் a plus b the whole square. So modulus of b vector square plus modulus of c vector square plus 2 into b vector dot c vector equal to இதனை எப்படி எழுதலாம் modulus of a vector square போடலாமா. அடுத்து modulus of b. So modulus of b வந்து 3 ஸ்கொயர் பண்ணா 9 plus modulus of c வந்து 4 ஸ்கொயர் பண்ணா 16 plus 2 into b vector dot c vector equal to modulus of a வந்து 2 ஸ்கொயர் பண்ணா what is the answer நமக்கு 4 வரும். சோ இப்போ இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கம்மா. சோ ஆட் பண்ணா what is the answer சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் 16 plus 9 ஆன்சர் 25. சோ ரைட் சைடு கொண்டு போங்க. அப்போ 2 b vector dot c vector equal to 4 minus 25. சோ இந்த ரெண்டையும் கழிச்சீங்கன்னா நமக்கு என்ன ஒரு ஆன்சர் -21 வரும். இந்த 2 கீழ கொடுத்துருங்க டிவைட் பை 2 மீதி யார் இருப்பாங்கன்னா b vector dot c vector இருப்பாங்க. சோ இதான் நமக்கு செகண்ட் பார்ட்டோட ரிசல்ட். இது b vector dot c vector முடிச்சிருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் நீங்க கவனிச்சீங்கன்னா தேர்ட் பார்ட் c vector dot a vector அதே given தான். சோ given பாத்தீங்கன்னா a vector plus b vector plus c vector equal to 0 vector. நமக்கு c யும் a யும் வேணும். சோ அப்ப இந்த b அங்க மூவ் பண்ணுங்க. அப்போ a vector plus c vector equal to minus b vector. இப்போ இதுக்கு ஃபார்முலா படி டாட் கொண்டு வந்ததுனால என்ன பண்ணுங்க ஸ்கொயர் ஆன் போத் சைடு பண்ணுங்க. ஸ்கொயர் ஆன் போத் சைடு. அப்போ a vector plus c vector whole square equal to minus plus b vector square. ஃபார்முலா எப்படி பிரிச்சீங்கன்னா modulus of a vector square plus modulus of c vector square plus 2 into a vector dot c vector equal to modulus of b vector square. இப்போ modulus of a vector answer 2 ஸ்கொயர் பண்ணா நமக்கு வந்து 4 வரும். plus modulus of c vector modulus of c னா 4 ஸ்கொயர் பண்ணா 16 வரும். plus 2 into a vector dot c vector equal to modulus of b vector answer 3 ஸ்கொயர் பண்ணா 9 பா. ஓகே தானேமா. இப்போ இந்த ரெண்டையும் கூட நமக்கு என்ன ஒரு ஆன்சர் நமக்கு 20 வருமா. சோ 20 அங்க கொண்டு போங்க. அப்போ 2 into a vector dot c vector equal to 9 minus 20. so answer -11. இந்த 2 நீங்க கீழே கொடுத்தீங்கன்னா இது ரிமைனிங் ஆன்சர் a vector dot c vector. அப்ப என்ன பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஃபைனலா வந்து 4 a vector dot b vector வேணும். சோ ஃபைனல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா சோ எதெல்லாம் வேணும் பாத்துட்டே வாங்க. சோ 4 a vector dot b vector plus 3 b vector dot c vector 3 b vector dot c vector plus 3 c vector dot a vector 3 c vector dot a vector equal to என்னன்னு கேக்குறாங்க. நான் 4 க்கு 4 போட்டுறேன் into a vector dot b vector 3/2. so 3/2 plus 3 into b vector dot c vector -21/2 plus 3 into c vector dot a vector -11/2. இப்போ என்ன பண்ணலாம்னா எல்லாத்துக்கும் டிவைட்ல 2 இருக்குதா. இந்த 2 என்ன பண்ணீங்க காமனா வச்சுக்கங்க. ஹோல் திங் டிவைட் பை 2. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 4 3s are 12. சோ இத பண்ணா மைனஸ். சோ 21 3s are 63 வரும். சோ அடுத்து -33 வரும். ஓகே தானேப்பா செக் பண்ணி பாருங்க. ஓகே தானேமா. சோ ஈக்குவல் டு சோ இந்த எல்லா இதையும் என்ன பண்ணுங்க வந்து ஆட் பண்ணுங்க. சோ இந்த 63 - 33 ஆட் பண்ணி சொல்லுங்கப்பா. 63 33 ஆட் பண்ணீங்கன்னா 96. சோ 96ல இருந்து நீங்க 12 கழிக்கணும். 12 கழிங்க 84 வருமா. அப்ப ஆன்சர் -84 டிவைட் பை 2 வரும். சரிங்களா. இதை கட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் -42. சோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். எக்ஸாம்பிள் 8.11 find a vector dot b vector when ரெண்டு சப்டிஷன் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் நான் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் முடிக்க போறேன் பாருங்க. நம்பர் 1 என்ன கேட்டிருக்காங்க a vector dot b vector equal to so a vector கொடுத்தாச்சு b vector கொடுத்தாச்சு. அப்ப என்ன பண்ணலாம்னா நான் டைரக்டா மல்டிப்ளை பண்ண போறேன். i ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இங்க i ஓட கோஎஃபிஷியன்ட் 3 பிளஸ் j ஓட கோஎஃபிஷியன்ட் -1 இங்க j கிடையாது. அப்ப ஆன்சர் 0 பிளஸ் இங்க k ஓட கோஎஃபிஷியன்ட் 5 இங்க k ஓட கோஎஃபிஷியன்ட் -2. so further multiplication and addition 3 second answer 0 into any value 0 third answer நமக்கு -10. so இதை நீங்க கழிச்சு ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்
-7 வரும். ஸோ இதான் நம்ம தேவையான ஆன்சர். 2 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டாவது சம்ல ஏ வெக்டார் பி வெக்டார் ரெப்ரசென்ட் த பாயிண்ட். ஸோ பாயிண்டா முதல்ல கொடுத்துருக்காங்க. முதல்ல அதை ஏ வெக்டார் பி வெக்டார் முதல்ல மாத்திருங்க. அப்ப எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன்ல முதல்ல ஏபி எழுத போறேன். ஏ வெக்டார். ஸோ இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு ஐ போடுங்க, செகண்டுக்கு ஜே போடுங்க, தேர்டுக்கு வந்து கே போடுங்க. ஸோ அதான் யூனிட் வெக்டார். இப்போ ஆன்சர் 2i கேப் பிளஸ் 3j கேப் மைனஸ் 1k கேப். அடுத்து பி வெக்டாரோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் உள்ளது -1i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 3k கேப். இப்போ இதுல இருந்து நான் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பண்ண போறேன். ஈக்குவல் டு ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஐயோட கோஎஃபிஷியன்ட் 2 இன்ட்டு -1 பிளஸ் ஜே 3 இன்ட்டு 2 பிளஸ் கே உடைய கோஎஃபிஷியன்ட் -1 இன்ட்டு 3. அப்போ ஆன்சர் -2 பிளஸ் 6 -3. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் -5 அப்படிதானே, ஒரு 6 ஆன்சர் 1. ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்.